இந்தியாவில் நடைபெறும் இயற்கை வேளாண்மை புரட்சியை வல்லுநர்கள் ஆய்வு செய்யலாம் என்று G7 நாடுகளின் தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பிரிட்டன், ஜப்பான் ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான G7 மாநாடு ஜெர்மனியின் எல்வாவ் மலைப்பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி பருவநிலை, எரிசக்தி மற்றும் சுகாதாரத்தில் சிறப்பான எதிர்காலத்துக்காக முதலீடு என்ற தலைப்பிலும், உணவு பாதுகாப்பு மற்றும் பாலின சமத்துவம் என்ற தலைப்பிலும் நடைபெற்ற அமர்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியில் எரிசக்தி மற்றும் உணவு தானியங்களின் விலை உயர்வால் அனைத்து நாடுகளுமே பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்தியாவின் வேளாண் திறனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், சிறு தானியங்கள் மற்றும் இயற்கை வேளாண்மை போன்ற மாற்று ஊட்டச்சத்து முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவில் இயற்கை வேளாண் புரட்சி நடைபெற்று வருவதாகவும், இதுகுறித்து G7 நாடுகளின் வல்லுநர்கள் ஆய்வு செய்யலாம் என்றும் பிரதமர் கூறினார். பாலின சமத்துவம் குறித்து பேசிய அவர், பெண்கள் வளர்ச்சி என்ற நிலையிலிருந்து பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி என்ற நிலைப்பாட்டுக்கு இந்தியா மாறியுள்ளதாக கூறினார். தூய்மையான எரிசக்தியில் அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். இந்த மாநாட்டின் இடையே ஜெர்மனி பிரதமர் ஓலஃப் ஸ்கால்ஸுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசா, இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ, ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா ஒன் டெர் லெயோன் ஆகியோரையும் பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியாக சந்தித்து பேசினார். இந்நிலையில் தலைவர்கள் குழு புகைப்படம் எடுத்தபோது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த இடத்துக்கு வந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மோடியுடன் கைகுலுக்கி பேசினார். இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இந்நிலையில் ஜெர்மனி பயணத்தை முடித்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். அப்போது முன்னாள் அதிபர் ஷேக் கலிஃபா மறைவுக்கு தற்போது அதிபர் ஷேக் முகமதுவிடம் இரங்கல் தெரிவிக்க உள்ளார். மேலும் இருதரப்பு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்திவிட்டு இந்தியா புறப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை மணல், செயற்கை உடல் உறுப்புகள், செயற்கை சூரியன் என விஞ்ஞான உலகம் புதுமைகளை தேடி பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த வரிசையில் புதிய வரவாக சேர்ந்திருப்பது செயற்கை உணவு. கோழிகளை கொல்லாமல் சிக்கன் பிரியாணியை ருசிக்கும் வழிமுறை குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. இப்படி என்ன கறி வேண்டும் உங்களுக்கு என்று கேட்டு நடப்பன, பரப்பன, ஊர்வன என எல்லாவற்றையும் வறுத்து வைத்த காலம் சற்றே முன்னோக்கி நகர்ந்து வளர்ப்பு இறைச்சிக்கு மாறியிருக்கிறது. அது என்ன வளர்ப்பு இறைச்சி என்று கேட்பவர்களுக்காக ஒரு சின்ன பிளாஷ்பேக். இறைச்சிக்காக ஆடு, மாடு, கோழிகளை சார்ந்திருக்கும் நிலையில் அவை இல்லாமல் இறைச்சி தயாரித்தால் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் 1908ஆம் ஆண்டு டாக்டர் அலெக்சிஸ் கேரல் என்பவருக்கு தோன்றியது. அதன் பிறகு 1950ஆம் ஆண்டுகளில் நாசா செயற்கை இறைச்சியை தயாரிப்பதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது. விண்வெளிக்கு செல்லும் மனிதர்கள் நீண்ட நாட்கள் தங்கி ஆய்வு மேற்கொள்ள வசதியாக செயற்கையாக இறைச்சியை உருவாக்க எண்ணியது நாசா. இந்த முயற்சிகளின் முன்னேற்றம் குறித்த தகவல்கள் இல்லாத நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் உலகின் முதல் நாடாக செயற்கை கோழி இறைச்சிக்கு அங்கீகாரம் அளித்தது சிங்கப்பூர். அங்குள்ள உணவகம் ஒன்று செயற்கை கோழி இறைச்சியால் செய்யப்பட்ட உணவு வகைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க தொடங்கியது. இயற்கை சூழலில் வளர்க்கப்பட்ட கோழிகளுக்கு மாற்றாக ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட இறைச்சியை கொண்டு இந்த உணவு வகைகள் தயாரிக்கப்பட்டன. ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட இறைச்சி என்பதால் இதனை வளர்ப்பு இறைச்சி என அழைக்கிறோம். கோழியே இல்லாமல் எப்படி ஆய்வகத்தில் கோழிக்கறி தயாரிக்க முடியும் என்ற கேள்விக்கு பதில் தருகிறது அமெரிக்காவைச் சேர்ந்த ஜஸ்ட் ஈட் குட் மீட் நிறுவனம். உயிருள்ள கோழி ஒன்றில் இருந்து எடுக்கப்பட்ட செல்கள் ஈஸ்ட் அல்லது பாக்டீரியா போன்ற ஒரு ஊடகத்தில் செலுத்தப்படுகின்றன. அங்கு பல்கி பெருகும் கோழியின் செல்கள் ஒரு இறைச்சி துண்டாக உருமாற்றம் அடைகின்றன.
அவை கத்தியின்றி ரத்தமின்றி உணவக மேசைகளுக்கு கடத்தப்படுகின்றன. உலக அளவிலான மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே போவதால் இத்தகைய செயற்கை இறைச்சியை நாடுவதற்கான முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. 2050ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை 900 கோடியாக உயர்ந்திருக்கும். ஆனால் அப்போது 800 கோடி பேருக்கு மட்டுமே உணவு இருக்கும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். 2050ஆம் ஆண்டில் இப்பொழுது இருப்பதைப் போல 50 முதல் 73% வரை அதிகமாக இறைச்சி தேவைப்படும். அப்போதைய உணவு பற்றாக்குறையை தவிர்க்க இப்போதிருந்தே தயாரிக்கும் பொருட்டே செயற்கை இறைச்சி தயாரிப்பு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. பட்டி போட்டு வளர்க்க வேண்டியதில்லை, தண்ணீர் தீவிரம் தர வேண்டியதில்லை, முக்கியமாக எந்த உயிரையும் கொல்லும் குற்ற உணர்ச்சி இல்லை என்கின்றனர் வளர்ப்பு இறைச்சி ஆதரவாளர்கள். வெற்றிகரமாக தனது தயாரிப்பை சந்தைப்படுத்தி இருக்கும் ஜஸ்ட் ஈட் குட் மீட் நிறுவனம் கடந்த 2011ஆம் ஆண்டு சைவ முட்டை தயாரிப்பில் வெற்றி கண்டது. சோயாபீன்ஸ் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஜஸ்ட் எக் எனும் இந்த சைவ முட்டை அமெரிக்காவில் நல்ல வரவேற்பை பெற்றது. அதன் தொடர்ச்சியாகவே தற்பொழுது கோழி இறைச்சியை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அடுத்ததாக செயற்கை மாட்டிறைச்சி தயாரிக்கும் பணிகளையும் தொடங்கி இருக்கிறது. இத்தகைய நகல் இறைச்சி அசலை ஈடு செய்யுமா என்றால் அதிலும் சில குறைகள் இருக்கத்தான் செய்கின்றன. வழக்கமாக முட்டையில் 6% புரதச்சத்து இருக்கும் நிலையில் ஜஸ்ட் எக் சைவ முட்டையில் 5% மட்டுமே உள்ளது. இது ஒரு பெரிய குறையல்ல என்றாலும் முட்டையில் உள்ள வைட்டமின் டி, விட்டமின் B12, கோலின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் ஜஸ்ட் எக் முட்டையில் மிஸ்ஸிங். கோழி இறைச்சியும் ஒரிஜினல் கோழியின் சுவை மற்றும் சத்திற்கு 60 முதல் 70% வரையே ஒத்துப்போவதாக கூறுகிறார்கள். இதை தாண்டி வளர்ப்பு இறைச்சியின் முன்பாக தற்போது உள்ள சிக்கல் அது தயாரிக்கப்படும் அளவு மிக குறைவு என்பதே. அமெரிக்காவில் ஒரு வாரத்திற்கு 18 கோடியே 14 லட்சம் கிலோ சிக்கன் சாப்பிடுகிறார்கள். ஆனால் குட்மீட் நிறுவனம் 2 வாரங்களுக்கு ஒரு முறை சில 1000 கிலோ சிக்கனை மட்டுமே உற்பத்தி செய்து வருகிறது. தற்போதைக்கு உலகம் முழுக்க 80 நிறுவனங்கள் இதுபோன்ற வளர்ப்பு இறைச்சி தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. அதனால் வருங்காலத்தில் இதன் உற்பத்தி உயரவே வாய்ப்பு இருக்கிறது. நம்ம ஊருக்கு இந்த வளர்ப்பு இறைச்சி வருமா என்று கேட்டால் இப்போதைக்கு அல்ல என்றுதான் கூற வேண்டும். பிராய்லர் கோழியா நாட்டுக்கோழியா என்ற பஞ்சாயத்தே நம் நாட்டில் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் கூடாரங்களில் கோழி வளர்த்து உண்டவர்கள் குடுவையில் வளர்க்கப்படும் இறைச்சிக்கு மாற சற்று காலம் பிடிக்கவே செய்யும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக காமராஜ் சுப்பிரமணியன். அதிமுகவின் அமைப்பு ரீதியான தேர்தல் முடிவுகளுக்கு பொதுக்குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படாததால் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்ட புதிய உறுப்பினர்களை உள்ளடக்கிய பொதுக்குழுவே செல்லாது என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு விரிவான அறிக்கை அனுப்பியுள்ள அவர் அடுத்த மாதம் 11ஆம் தேதி கூட்டப்பட்டுள்ள பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதமானது என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் ஒற்றை தலைமை குறித்து குழப்பம் தீவிரமடைந்துள்ள நிலையில் கட்சியின் தற்போதைய நிகழ்வுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் விரிவான அறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் என்று கட்சி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பதவிகளுக்கு பல்வேறு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தை ஜூன் 23ஆம் தேதி நடத்த ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் ஜூன் 2ஆம் தேதி அழைப்பு விடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 23 வரைவு தீர்மானங்கள் தயாரிக்கப்பட்டு அதற்கு ஒருங்கிணைப்பாளராகிய தான் ஒப்புதல் அளித்ததாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.
5 ஆண்டு காலத்திற்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளுக்கான தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்ட சூழலில் கட்சி நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளை சீர்குலைக்கும் வகையில் சிலர் ஒற்றை தலைமை என்ற குரலை எழுப்பியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பொதுக்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்களை தவிர மற்ற தீர்மானங்கள் குறித்து எந்தவொரு முடிவையும் எடுக்கக்கூடாது என்று தீர்ப்பளித்ததாகவும், இதனை மீறி அவைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதாக புதிய தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் குறித்து தன்னிடம் தெரிவிக்கப்படவில்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுக்குழுவில் உரிய விவாதம் நடத்தப்படாமலேயே 23 தீர்மானங்களும் நிராகரிக்கப்படுவதாக CV சண்முகம் அறிவித்தார். தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் முதல் முறையாக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த நிலையில் அமைப்பு ரீதியான தேர்தல் முடிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படாததால் இந்த பொதுக்குழுவே செல்லாததாக மாறிவிட்டதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டப்படி கட்சியின் கூட்டங்களுக்கு தலைமை வகிப்பதற்கு மட்டுமே அதிகாரம் படைத்த அவைத் தலைவர் அடுத்த பொதுக்குழு கூட்டம் ஜூலை 11ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவித்திருப்பது சட்டவிரோதமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் சிறப்பான ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி பொதுக்குழுவில் உறுப்பினர்களாக இல்லாதவர்களும் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளரின் கையெழுத்து இல்லாமலேயே கட்சியின் தலைமை நிர்வாகிகள் கூட்டத்திற்கு நேற்று அழைப்பு விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த கூட்டம் செல்லாது என்றும் அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்திற்கு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுப்பது என்று தன்னிச்சையாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கட்சியின் பொருளாளர் என்ற முறையில் பொதுக்குழு கூட்டத்தில் கணக்குகளை தாக்கல் செய்ய தனக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னையில் OPS இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரது வழக்கறிஞர் திருமாறன் 5 ஆண்டுகளுக்கு ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் தொடர்வார் என்று தெரிவித்தார். 2/12/21 அன்று தேர்தல் நடைபெற்று அனைத்து முடிவுகளும் அறிவிக்கப்பட்டு இந்த 5 வருட காலத்திற்கு இவர்கள் தான் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர். மாண்புமிகு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் கூறியது போல இவர்கள் 20 பதவியும் காலாவதியாகிவிட்டது என்று கூற்று முற்றிலும் சட்டத்துக்கு புறமானது. அது எந்த சட்டத்துக்கு உட்பட்டதல்ல. தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்ட தலைமை நிலைய செயலாளருக்கு அதிகாரம் இல்லை என்றும் திருமாறன் கூறினார். பள்ளி மற்றும் கல்லூரி கட்டணத்திற்காக வீட்டில் உள்ள தங்க நகைகளை அடமானம் வைப்பது போய் விற்பனை செய்வது அதிகரித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கோவையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் நுகர்வோரால் விற்பனை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. அவற்றில் பெரும்பாலானோர் பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக நகைகளை விற்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய நடுத்தர வர்க்கத்தினருக்கு அத்தியாவசிய செலவுகளுக்கு தங்க நகைகள்தான் கை கொடுக்கும் என்பதில் ஆச்சரியமில்லை. என்றாலும் அதனை அடமானம் வைப்பதற்கு பதிலாக விற்பனை செய்திருப்பதுதான் அதிர்ச்சி தகவல். கொரோனா ஊரடங்கு காலத்தில் வருமானம் இன்றி தவித்த பலர் அப்போதைய சூழலை சமாளிக்க தங்க நகைகளைத்தான் அடமானம் வைத்ததாகவும், அந்த நகைகளையே தற்போது வரை வட்டி கட்டி மீட்க முடியாத நிலை நீடிப்பதால் கல்வி செலவுக்காக நகைகளை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக கூறுகின்றனர். போன வருஷம் நகை அடகு வச்சோம், கொஞ்சம் வேலை இருந்துச்சு, மீட்டு விட்டோம். இந்த வருஷம் கொஞ்சம் வேலையெல்லாம் கம்மி தான். அப்புறம் இந்த COVID-19 கொஞ்சம் லாக்டவுனில் இருந்தனால கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அதுக்கு இதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த வருஷம் எல்லாம் ஃபுல்லாக விற்றுட்டு கொஞ்சம் இது பண்ணலான்ட்டு. ஏன்னா வருமானம் கம்மி இல்லை, உங்களுக்கு கடன் கட்ட முடியாது. பள்ளி மற்றும் கல்லூரிகள் தற்போது முழுமையாக செயல்பட தொடங்கியுள்ளதால் முழு கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. சில பள்ளிகளில் கொரோனா காலத்தில் கட்ட வேண்டிய நிலுவைத் தொகையும் சேர்த்து கட்ட சொல்வதால் பெற்றோர்கள் விழிப்பிதுங்கி நிற்கின்றனர். தற்போதைய சூழ்நிலை சமாளிக்கவே வீட்டில் உள்ள நகைகளை விற்பது அதிகரித்திருப்பதாக நகை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இப்போ வட்டி ஏற்கனவே இவங்க நிலவையில் கல்வி கட்டணத்தையும் கட்ட முடியாமல் தொழில் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இப்போ அதனால் முழு தொகையை விற்றுட்டு இவங்க கல்வி கடனை ஏற்கனவே இப்போ பேலன்ஸ் இந்த கல்வியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பழைய கட்டணத்தையும் செலுத்தி புதுசாக அடுத்து அவங்க கல்லூரிகள் நுழையணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லா தங்கத்தையும் விற்றுட்டு அவங்க கல்விக்காக இந்த ட்ரிப்பு கோவையில் மிகப்பெரிய நிறைய விற்பனைக்கு வந்துள்ளது. கடந்த சில நாட்களாக நகை கடைகளில் நகை விற்பனை குறைந்துள்ள நிலையில் நகை பட்டறைகளில் நுகர்வோரால் விற்கப்படும் நகைகள் பல மடங்கு அதிகரித்திருப்பதாக நகை தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர்.
இரு வாரங்களில் மட்டும் சுமார் 50 முதல் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான 200 கிலோ தங்க நகைகள் நகை பட்டறைகளில் விற்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைக்கி வர்றதில் 10 பேர் வந்தாங்கன்னா அதில் 5-6 பேர் என்ன சொல்கிறாங்க, கல்வி செலவுக்காக தான் நாங்கள் பண்ணுறோங்க, என்ன மீண்டும் நாங்கள் திருப்பி வாங்கிடுவோம், மீண்டும் எங்களுக்கு சேமிப்பு வந்துருச்சுன்னா வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 50-55 கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள நகைகளை இன்றைக்கி சந்தையில் நுகர்வோர் விற்றுருக்குறாங்க. பொருளாதார நிலைமை சீரடைந்தவுடன் விற்ற நகைகளை மீண்டும் வாங்கிவிடலாம் என்ற நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும் படிப்படியாக உச்சத்திற்கு செல்லும் தங்க விலையும் மீண்டும் தலை தூக்க தொடங்கியுள்ள கொரோனாவும் பொதுமக்கள் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வையே ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் குருசாமி. மகாராஷ்டிரா அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ளதால் உச்சகட்ட குழப்பம் நிலவுகிறது. அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீது ஜூலை 11ஆம் தேதி வரை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று இடைக்கால உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மகாராஷ்டிராவில் அதிருப்தி எம்எல்ஏக்களால் சிவசேனா அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் ஏக்நாத் ஷிண்டே உட்பட 16 பேரை தகுதி நீக்கம் செய்வது தொடர்பாக விளக்கம் கேட்டு துணை சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். திங்கட்கிழமை மாலைக்குள் பதிலளிக்க கெடு விதித்திருந்த நிலையில் நோட்டீஸை எதிர்த்து ஏக்நாத் ஷிண்டே தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அதில் தங்களுக்கு எதிராக வழங்கப்பட்டுள்ள நோட்டீஸ் சட்டவிரோதமானது என குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் 38 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஆதரவை வாபஸ் பெற்றிருப்பதால் மகாவிகாஸ் அகாதி கூட்டணி பெரும்பான்மை இழந்துவிட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது 16 பேர் மீதான தகுதி நீக்க நோட்டீஸ் தொடர்பாக துணை சபாநாயகர் நர்ஹரி ஜிர்வால் உரிய பதிலளிக்க உத்தரவிடப்பட்டது. மேலும் அதிருப்தி எம்எல்ஏக்கள் உரிய விளக்கமளிக்க ஜூலை 11ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. அத்துடன் அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும் மாநில அரசுக்கு உத்தரவிட்டது. அதிருப்தி எம்எல்ஏக்கள் மகாராஷ்டிரா அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக கூறியதை அடுத்து கோண்டியா தொகுதியில் சுயேட்சை எம்எல்ஏ வினோத் அகர்வாலின் அலுவலகத்தை சிவசேனா கட்சியினர் அடித்து நொறுக்கினர். அரசுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துள்ள 9 அமைச்சர்களில் 4 பேரின் பொறுப்புகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் மாநில உயர்கல்வி அமைச்சர் உதய் சாமந்த் வகித்து வந்த உயர்கல்வி அமைச்சர் பொறுப்பை உத்தவ் தாக்கரேயின் மகன் ஆதித்ய தாக்கரே கூடுதலாக கவனிப்பார் என கட்சித் தலைமை அறிவித்தது. மக்கள் நலப் பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த முடிவு எடுத்ததாகவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. कॉन्फिडेंस जीत की तो पूरी है और प्यार भी पूरा है. जो दगेबाजी करते हैं वो कभी जीतते नहीं है, जो भाग के जाते हैं वो कभी जीतते नहीं है. இதனிடையே பணமோசடி வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராக சிவசேனா செய்தி தொடர்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சஞ்சய் ராவத்திற்கு அமலாக்கத்துறை சமன் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமலாக்கத்துறை தனக்கு சமன் அனுப்பும் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான் என கூறினார். யாருக்கும் மண்டியிட்டு அடிபணிய போக மாட்டேன் என்றும் ராவத் கூறியிருக்கிறார். அமலாக்கத்துறை முன் ஆஜராவதற்கு கால அவகாசம் கோருவேன் எனவும் சஞ்சய் ராவத் தெரிவித்தார். பிட்காயின் பெயரில் 2,75 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் மீது மாவட்ட ஆட்சியரிடம் பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். பல கோடி மோசடி செய்த நபரின் பின்னணி என்ன பார்க்கலாம். ஒரே ஆண்டில் பணக்காரர் ஆகிவிடலாம் என்ற கவர்ச்சியான விளம்பரத்தை நம்பி பிட்காயினில் பல கோடி முதலீடு செய்தவர்களுக்கு ஏமாற்றமே கிடைத்துள்ளது. பிட்காயின் மோசடி நடைபெற்றது எப்படி? மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் அனுராதா. வீட்டில் மசாலா பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். முகநூல் வாயிலாக ஐஸ்வர்யா என்கின்ற பெண் அனுராதாவிற்கு அறிமுகமாகி உள்ளார். அனுராதாவிடம் ஐஸ்வர்யா தனக்கு சென்னையில் உள்ள பிட்ஸ்பாட் என்கின்ற பிட்காயின் முதலீட்டு நிறுவனத்துடன் தொடர்பு உள்ளதாகவும் இந்நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் எனவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பிய அனுராதா வங்கி கடன்கள் வாங்கியும் வட்டிக்கு பணம் வாங்கியும் 8 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார்.
துவக்கத்தில் முதலீடு செய்த பணத்திற்கு மாதம் பிட்ஸ்மார்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த இருதயராஜ் பணத்தை வழங்கியுள்ளார். இதனால் நம்பிக்கை பெற்ற அனுராதா தனக்கு தெரிந்தவர்களிடம் பிட்காயினில் முதலீடு குறித்து கூறியதால் 2 ஆண்டுகளில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த 484 நபர்களிடம் இருந்து 7 கோடி ரூபாய் அளவில் பணத்தை பெற்று இருதயராஜிடம் கொடுத்துள்ளார். இதில் 5 கோடி ரூபாய் வரை இருதயராஜ் திருப்பிக் கொடுத்துள்ளார். மீதமுள்ள 2 கோடியே 75 லட்சம் ரூபாயை கொடுக்க இருதயராஜ் காலதாமதம் செய்துள்ளார். இங்க வேற கவர்மெண்ட் ஆக்கள் வேற ஒருத்தர் ஹவாலா பணம் தெரியும் இல்லையா? ஹவாலா சிஸ்டம் பெர்ஃபெக்டான இருக்காங்க. ஒரு ரூபா கூட அவங்க மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. 15 வருஷத்துக்கு மேல எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஃபாரின்ல இருந்து. பெரிய அமௌண்ட் தராம இருப்பாங்களா சார்? ஏமாத்திட்டா அதை நம்ம ஒரு போன் பாட்டு கேட்டு பாக்குறோம். இல்ல நீங்க சொல்றத சார் நம்புறோம். ரொம்ப ஜெனு ரொம்ப கேஷ் கொடுத்து போட்டு தான் அங்க வாங்குவாங்க. சின்ன அமௌண்ட்னா வரும், பெரிய அமௌண்ட்னா என்கிட்ட கொண்டு வந்து பணம் கொடுத்து போட்டு தான் அங்க போய் பணம் வாங்குவோம். அப்படி ஜெனு. இந்நிலையில் இருதயராஜ் ஏமாற்றியது குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஸ் சேகரிடம் அனுராதா திங்கட்கிழமை புகார் கொடுத்தார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இருதயராஜ் பணத்தை வழங்குவதை நிறுத்திவிட்டதாக அனுராதா தெரிவித்துள்ளார். பணத்தை திரும்ப வழங்கும்படி கேட்டபோது இருதயராஜ் அவரது மனைவி தவரஞ்சனி ஆகியோர் கொலை மிரட்டல் விடுத்ததாக அனுராதா தெரிவித்துள்ளார். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதுக்கு டபுளாக 6 மாத ஸ்கீம் போடுறாங்க, 1 வருஷ ஸ்கீம் போடுறாங்க. நம்ம 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் திருப்பி தரதா சொன்னாங்க. 2.5 லட்சம் போட்டால் 5 லட்சம் திருப்பி தரதா ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க. இது பிரகாரம் தான் நாங்கள் இந்த பிஸ்னஸை கொண்டு போயிட்டு இருந்தோம். இதனால என்னை நம்பி கிட்டத்தட்ட என்னோட நாகமலை, புதுக்கோட்டை, வெளியூர் எல்லாம் சேர்ந்து ஒரு 483 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். அந்த மக்களுக்கெல்லாம் இப்போ நாங்கள் எங்களுக்கு லாபமே வேணாம், எங்களோட அசலை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டோம்னா 2.5 கோடி அவர் தரணும். தாங்கள் முதலீடு செய்த அசல் தொகையான 2 கோடியே 75 லட்சத்து 18,905 ரூபாயினை பெற்றுத் தரும்படி கேட்டு ஆட்சியரிடம் அனுராதா கோரிக்கை வைத்துள்ளார். இதனிடையே இருதயராஜிடம் விளக்கம் கேட்க அவரை தொடர்பு கொண்டபோது அவரது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அனுராதாவின் புகார் குறித்து விசாரணை நடத்த மாவட்ட காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செய்துள்ளார். மேலும் பல்வேறு அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.